ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்ன்ற 9வது அத்தியாயத்தில் நம்ம இருக்கோம். கடைசியாக 4வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொன்னார்? பகவான் தான் எல்லாத்துக்குள்ளேயும், அனைத்து பூதங்களுக்குள்ளேயும், அதாவது எல்லா பொருட்கள், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருந்து அதை தாங்குறார். அதே போல் எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் இருப்பிடமாக இருக்காருன்னு. ஆனால் இது ரெண்டும் ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம நினச்சிடக்கூடாது இல்லையா, பகவான் உள்ளே இருக்கும்போது அவர் தாங்குறாரு, அதே போல் எல்லாம் பகவானுக்குள்ளே இருக்கும்போது அது பகவானை தாங்குதோன்னா அப்படி கிடையாது. பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்தாலும் சரி, எல்லாம் பகவானுக்குள்ளே இருந்தாலும் சரி, தாங்குபவர் பகவானே அப்படின்றத பகவான் எடுத்து சொன்னார் 4வது ஸ்லோகத்தில். அதனுடைய தொடர்ச்சியாக 5வது ஸ்லோகத்தில் பகவான் நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்ய மே யோகமைஸ்வரம் பூதபிருன்ன ச பூதஸ்தஹ மமாத்மா பூதபாவனஹ. பூதானி எல்லா பூதங்கள், தட் இஸ் ஜீவராசிகள் எல்லாமே, மத்ஸ்தானி ந என்னை இருப்பிடமாக கொண்டவை இல்லை, அதாவது எனக்குள்ளே இல்லை அப்படின்றாரு. நமக்கு உடனே சந்தேகம் வரலாம். இப்போ தான் 4வது ஸ்லோகத்தில் பகவான் எல்லாத்துக்கும் இருப்பிடமாக நான் தான் இருக்கேன், எல்லாமே அனைத்தும் எனக்குள்ளே இருக்குன்னு சொன்னாரே, இப்போ என்ன இருப்பிடமாக கொண்டவை இல்லை ஜீவராசிகள்னா இல்லை அப்படின்னார்னா என்ன சொல்கிறாருன்னா, கண்ணால் காணப்படுற மாதிரி நான் எதையும் தாங்கிறது இல்லை, என்னோடய சங்கல்பத்தாலேயே தாங்குறேன். சங்கல்பத்தாலேன்னா நினைவாற்றல், நினைக்கும் தருணத்திலேயே அதாலேயே எல்லாத்தையும் தாங்குறேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கண்ணால் பார்க்குற மாதிரி கிடையாது அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. எதை வச்சு அப்படின்னா, மே யோகம் ஐஸ்வரம், அதாவது இந்த என்னுடைய யோகம் மற்றும் சொத்தாக இருக்கக்கூடிய இந்த சங்கல்பத்தை வச்சு தான் பகவான் என்ன சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் எனக்குள்ளே தாங்குறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அந்த விதத்தில் நான் தாங்குறேனே தவிர இருப்பிடமாகனா நீ நினைக்கிற மாதிரி கண்ணால் பார்க்குற மாதிரி கிடையாது அப்படின்னு. இப்போ இந்த யோகம் ஐஸ்வரம்னு சொல்கிறாரே, அது என்னது? அதை பஷ்ய அப்படின்னு வேற சொல்கிறாரு. அது நல்லா பார்த்துக்கோ, தட் இஸ் உணர்ந்துக்கோ அதை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்னது அது பகவானுடைய யோகமும் ஐஸ்வர்யமும் அப்படின்னா, அதை 2வது வரியில் பகவான் எடுத்து சொல்கிறாரு. பூதபிருத்துனா பூதங்கள் அனைத்தையும் தாங்குபவர், எல்லாத்தையும் தாங்குபவர்னால் இந்த இடத்துல வெறும் தாங்குபவர் மட்டும் இல்லை, நியமிப்பவர், வியாபிப்பவர், தாங்குபவர். நியமிப்பவர்னா அதுக்குள்ளே இருந்து ஆட்சி செய்கிறார். ஏன்னா நம்மளுடைய நினைவூற்றலுக்குள்ளேயே இருக்கார் இல்லையா, நம்ம நினைக்கும் தருணத்திலேயே பகவானுக்கு தெரிஞ்சிடுது. ஏன்னா அங்கேயே இருக்கார் பகவான்றனால. நியமிக்கிறார், வியாபிக்கிறார்னா நமக்குள்ளே இருந்து நம்மளை தாங்குறார். அப்புறம் தாங்குபவர். நச்ச பூதஸ்தக, ஆனால் நான் அந்த பூதங்களுக்கு துணை கொண்டு இருப்பதில்லை. பூதங்களை, அதாவது பகவானை வச்சு தான் நம்ம இருக்கோமே தவிர, பகவானை அண்டித்தான் நம்ம இருக்கோமே தவிர, நம்மளை அண்டி பகவான் இருக்கிறது இல்லை, நம்ம பகவானை தாங்கிறதே இல்லை. ஏன்னா பொதுவாக நமக்கு அந்த ஒரு நினைப்பு வரலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு கிண்ணம் இருக்குது, ஒரு பவுல், அதுக்குள்ளே நெய் இருக்குன்னா அந்த கிண்ணம் தான் அந்த நெய்யை தாங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா அந்த நெய்ன்றது அந்த கிண்ணத்துக்குள்ளே இருக்குது. இல்லை வச்சுக்கோங்க, ஒரு மிளகு இருக்குது, ஒரு மிளகு ஒரு சின்ன ஒரு கிண்ணத்துக்குள்ளே வைக்கிறோன்னா அந்த சின்னதான மிளகு அந்த பெரியதான அந்த கிண்ணம் தாங்குதுன்னு சொல்லுவோம். அதே போல் பகவான் நமக்குள்ளே இருக்காருன்றதுனாலையும், பகவான் நுண்ணியதாக சிறியதாக நமக்குள்ளே இருக்காருன்றதுனால நம்ம பகவானை தாங்கிறதா நம்ம அர்த்தம் செஞ்சிடவே கூடாது. அதுக்காக தான் நச்ச பூதஸ்தக அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அதாவது அந்த பூதங்களை அண்டி நான் இல்லை, அந்த பூதங்கள் என்னை தாங்கிறதில்ல, நான் அந்த பூதங்களுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் நான் அந்த பூதங்களுக்குள்ளே இருந்தாலும் நான் தான் தாங்குபவனே அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. மம ஆத்மா பூத பாவனக. மம ஆத்மான்றது இங்கே பகவான் சொல்கிறது என்னுடைய சங்கல்ப சக்தி. சங்கல்ப சக்தி தான் இந்த நினைவாலேயே எல்லாத்தையும் செய்கிறார் இல்லையா, அதுதான் சங்கல்ப சக்தி அப்படின்ட்டு. இந்த சங்கல்ப சக்தி தான் பூத பாவனக. எல்லா பூதங்கள், ஜீவராசிகள் எல்லாத்துக்கும், பிறக்கிறதுக்கும் சரி, வாழ்கிறதுக்கு, அழியறதுக்கு, வளர்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, எதை செய்யறதுக்காக இருந்தாலும் இந்த சங்கல்ப சக்தி தான் காரணமாக இருக்குது. என்னை ஆதாரமாக கொண்டு தான் அனைத்துமே இருக்குது அப்படின்றது பகவான் ரொம்ப தெளிவாக விளக்கி இந்த 5வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.